பிரைஸ் லார்ட். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்தின் அடிப்படை காரணம் என்ன? உங்களுக்கு முன்னாடி 2 வகையான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மா முடிவடையும் பொழுது, அந்த வாழ்க்கை முடிவடையும் பொழுது, ஆன்மா வெளியேறும் பொழுது ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம். இதில் நாம் எதை தேர்ந்து கொள்ளப் போகிறோம்? அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? அதுக்கு தான் இந்த தியானம். கடவுளே நமக்காக இந்த உலகத்தில் வந்துட்டு போயிட்டார். அவர் நமக்காக மனிதனாக வந்துட்டு போயிட்டார். வேறு எந்த கடவுளும் இந்த உலகத்தில் அதை செய்யவே இல்லை. இயேசு ஒருவர் மாத்திரமே, அதுவும் சாதாரண மனிதராய் வந்தார். நீங்கள் பல அவதாரங்கள், கடவுள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போய் பாருங்கள், கோயில்களில் பயங்கரமாக நகை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நம்முடைய கடவுள் சாதாரண மனிதர், நம்மளை போல் எளிமையான ஒரு கோலத்தை தான் எடுத்துக்கொண்டார். நமக்காக அவர் மரித்தார். அது வரைக்கும் பரலோக கதவு திறக்கப்படாமல் தான் இருந்தது. இந்த உண்மையை நிறைய பேருக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். இயேசுவுக்கு முன்னால் மரித்தவர்கள் வரை எல்லோரும் அவர்கள் அப்படியே உறங்கி கொண்டு தான் இருந்தார்கள். யாருமே பரலோகத்துக்கு போகல அது வரை. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின் தான் பரலோகம் மனிதர்களுக்காக திறக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி நம்ம அங்கே போயிடுவோன்ற வெத்து நம்பிக்கையில் நம்ம வாழக்கூடாது. நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கொடுக்குற சர்டிஃபிகேட் பிரகாரம் வாழக்கூடாது. மாறாக சிலபஸ், கடவுள் கொடுத்த கட்டளைகள், அவர் என்ன சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு 10 கேள்வி கேட்டால் அதை சொல்ல தெரியணும். ஆப்ரஹாமின் வாழ்க்கை என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியணும். அப்போ தான் நீங்கள் அதை வாழ்ந்து பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். யோபு ஏன் கடவுளுக்கு பிரியமாக இருந்தார்னு கேட்டால் சொல்ல தெரியணும். அப்போ தான் வாழ்ந்து பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய தெரியத்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நடத்த முடியும். அதனால் நிறைய வாசிங்க, ஆவிக்குரிய மக்களோடு நடங்க, பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு உங்களுடைய இறுதி மூச்சு நேரம் வரை நீங்கள் வாழ்ந்து மரிப்பீர்கள் என்றால் பரலோகத்தை காண்பீர்கள். ஒரு சின்ன வீடியோவை நான் பார்த்தேன். அதில் ஒரு ப்ரீச்சர் அவர் சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, அவர் நல்ல வேலையில் இருந்து அதன் பிறகு கடவுளுடைய அழைப்பை பெற்று நானும் போதகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பேங்க் வேலையை ராஜினாமா பண்ணாராம். அப்போ அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, ஏற்கனவே நிறையா ப்ரீச்சர் இருக்காங்க, போதகர்கள் உண்டு, நீங்கள் எப்படி ஒழுக்கமாக இருப்பீங்களா அப்படி கேட்குறப்ப ஒரு ஆலோசனை சொன்னாங்களா, ஒருவர் இறக்கும் பொழுது நம்ம இறந்தவர்களை நடுவில் கொண்டு வந்து திருப்பலி நேரத்தில் வச்சு திருப்பலியெல்லாம் ஆற்றும் பொழுது ஃபாதர் நிறையா சொல்லுவார், இவர் வல்லவர் நல்லவர். ஏன்னா செத்து போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் நல்லவர் பட்டம்தான். அது ஏன்னு சொன்னால் குடும்பத்தார் துக்கமாவாங்க. குடிச்சு அழிச்சே ஒருத்தன் செத்துருப்பான். பொண்டாட்டி அடித்து நாரடித்து அந்த பிள்ளைகளையும் கண்டுக்காமல் ஒருத்தன் செத்து போயிருப்பான். ஆனாலுமே ஃபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா, அவர்கள் இந்நேரம் பரலோகத்தில் புனிதர்களோடு கடவுளோடு சொந்த பந்தங்களோடு அவர் இருக்கிறார், அதனால் நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு தான் அந்த ஒய்ஃப் சொன்னாங்களா, ஃபாதர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வாழ்கிறப்ப வாழ்ந்து காட்டணும். நீங்கள் முதல்ல போதகரானா எதுவுமே வாழாமல் வெறுமை சொல்கிறதா தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நிறைய இறந்த பூசைகளுக்கு நான் போய் உட்காரும் பொழுது அவனோட இன்னொரு சைடு நமக்கு தெரியும். ஆனால் அங்கே அப்போ தான் ஆர்ப்பாட்டமாக அழுகிறாங்க, அப்போ தான் வான் வீட்டில் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி யாரும் சேர்றது இல்லை. அது உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக. ஃபாதர் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் என்னாகும்? அதனால எல்லாருக்கும் ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நமக்குத்தான் தெரியணும், நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கிறோமான்னு நமக்கு தான் தெரியணும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமும் கடவுளை பற்றி தான். இந்த உலகத்தோட சயின்ஸோ டெக்னாலஜியோ பண விஷயங்களோ எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு தான் போகிறோம். அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க இந்த உலகத்தை அடுத்தடுத்த கட்டமைப்புக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள்
நாட்டுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார். செசாருக்கு கொடுக்க வேண்டியதே செசாருக்கும், கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதே கடவுளுக்கும் கொடுங்கன்னு சொன்னார். நீ ஒரு தொழிலில் இருக்கலாம், ஒரு வேலையில் இருக்கலாம், அங்கே என்ன செய்யணுமோ அதை திறனோடு செய், அந்த உழைப்பில் வருமானம் ஈட்டுங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை என்பது கடவுளின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். ஃபியர் ஆஃப் காட், கடவுள் மேல் உள்ள அச்சத்தினால் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதொரு முன்மாதிரியாக இருந்து அந்த வாழ்க்கையை நடத்தி இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் பார்ஷியாலிட்டி. ஒரு பிள்ளை மேலே இருக்கும், ஒரு பிள்ளை கீழே தான் இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எல்லாருக்கும் யாரை பிடிக்குது? எந்த பிரச்சனையும் கொடுக்காத, நல்லா சம்பாதிக்கிற, நம்மளை நல்லா வச்சுக்கிற பிள்ளைய மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் தான் முதல்ல. அதனால் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. முதல்ல நீங்கள் விட்டு கொடுத்தா எல்லாருமே தான் விட்டு கொடுப்பாங்க. நீங்கள் என்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை ஏற்றமும் தாழ்வுமா என்றைக்கும் பார்க்காதீங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல வர்ற பிரச்சனைகளுக்கு அடிப்படை இந்த பார்ஷியாலிட்டி. வீட்டுக்குள்ளே இருந்து தான் நிறைய மன காயங்கள் தொடங்குகிறது. அதனால் இதெல்லாம் சரி செய்யுங்க. ஆண்டவருக்கு பயந்துருங்கள். பரலோகம் எப்படி இருக்கும்? ஆண்டவரோடு நான் இருந்த வேளையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப பிரச்சனையின் மத்தியில் என் வாழ்க்கை இருந்தது. கேள்விகளான கேள்விகள், கொடைச்சல். என் வாழ்க்கைக்கு யாருமே டெஃபினிஷனே கொடுக்க முடியல. ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் அப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நெருக்கடியாக நான் மூச்சோட கூட முடியாமல் ஒவ்வொரு நாளும் நான் காலம் தள்ளுனேன். அன்னைக்கு அந்த சமயத்தில் நான் ஆண்டவரை சந்தித்தேன். அப்போது அவருக்கு முன்னாடி நிற்கிற பொழுது என்னை சுற்றி ஏதோ பயங்கரமாக முறுக்கு கம்பிகள் போல் இருந்ததெல்லாம் தெரிச்சு விழுவதை நான் உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்தேன். அதைத்தான் ஜெபத்தில் சொல்கிறாங்க, கட்டுகளிலிருந்து விடுதலைன்னு சொல்கிறாங்க. அதை நான் உணர்ந்தேன் அங்கே. அதன் பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க பொழுது எந்த துக்கமும் இல்லை. ஒரு பறப்பது போல் இல்லை, மிதக்கிறது போல் எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் இங்கே நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய மொமெண்ட்லையும் நான் அதை பார்த்தது கிடையாது. நான் இன்னும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளெல்லாம் போய் பார்க்கல. நான் ஆண்டவரை மட்டும்தான் வெளியில் தான் பார்த்தேன். அன்பார்ந்தவர்களே, வார்த்தை சொல்லுகிறது அங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை என்று சொல்லுகிறது. என்னெல்லாம் இல்லையா? அழுகை இல்லை, புலம்பல் இல்லை என்று சொல்கிறது. ஆனால் அதே சமயம் நமக்கு நாளைக்கு வீட்டில் என்ன நடக்க போகுதுங்கிற கவலை தான் மிகுந்தியாக இருக்குதே ஒழிய இந்த உலகத்தை தாண்டின ஒரு வாழ்க்கை இருக்குது. இது ஒரு துளி நீர் வாழ்க்கை தான். அப்போ நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும். எந்த பக்கம் போகிறோம், எதுக்கு நான் தயாராகிட்டுருக்கேன், இந்த ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். 1 பேதுரு 5:10 பார்க்கிறோம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள், எல்லா அருளும் அவருக்கு படைக்க மட்டும் இல்லை, இரக்கம் காட்ட, கனிவு காட்ட, பரிவு காட்ட, அன்பு காட்ட, எல்லா அருளும் நிறைந்த கடவுள். அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளாம் நினச்சி பார்க்காத டெக்னாலஜியை அவர் கையில் வச்சுருக்கிறார். என் பையன் அனிமேஷன் ஃபீல்டில் தான் படிச்சிருக்கிறான், வேலை செய்கிறான். உங்களுக்கு அனிமேஷன்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த நெருப்பு எப்படி வருது, எப்படி விழுகிறாங்க, இதெல்லாம் தான் அனிமேஷன். இந்த ஒரு வேலையில் தான் என் பையன் இருக்கிறான். அப்போ ஆரம்பக்கட்ட காலத்தில் முதல் வருஷ படிப்பு படிச்சிட்ருக்கான். நான் கடவுள் அவனை அனிமேஷன் படிக்க சொல்லுன்னாரு. அதனால் நான் கொண்டு போய் விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நமக்கு உலக ரீதியாக என்ன கேள்வி வரும், இதுக்கு பின்னாடி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, செட்டில் வானா, அவ்வளோதான். ஆனால் நான் ஒரு நாள் வெளியில் உட்காந்துட்டு இருக்கும்போது சரியான மழை, ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, முன்னாடி உட்காந்துருக்கும் போது அப்படி ஒரு மழை, சடால்னு இடி மின்னல் வரும்போது அது அப்படியே ஒரு டிசைன் எல்லாம் போட்டு அப்படி சொயின்னு இறங்கி அப்படி வெளியே போச்சு. எனக்கு அது ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. மேலிருந்து வானத்திலிருந்து அது இறங்கி தரை வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு.
ஆனால் அது வந்து தரையை தொட்டு 4 பிரித்து அந்த மின்னல் வெட்டி போனதை நான் பார்த்தேன். அப்போ டக்குனு காதில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார்ட்ட. எனக்கு அப்போ தான் புரிச்சுது, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் கட்டுமான பணியில் இருந்தாலும் ஆசிரியர் பணியில் இருந்தாலும், இது எல்லாமே ஒரு சின்ன கடுகு மனிதனுக்கு அவர் வைத்திருக்கிற ஞானம். அப்போ அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும். அவருடைய அனைத்து கை வேலைப்பாடுகளையும் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. இது யார் கட்டினா அப்படின்னா நமக்கு தெரியும். இதே மாதிரி 100 கோயிலையும் பார்த்தாச்சு. ஆனால் பரலோகத்தை எப்படி இருக்குன்னு இன்னும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. அதனுடைய கட்டுமானம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அது எப்படி இருக்கும் அந்த நாடு. துன்பமும் இருக்காதான், புலம்பலும் இருக்காதான், கண்ணீரும் இருக்காதான். நம்ம அந்த உலகத்தை இன்னும் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இடத்தை தான் கடவுள் நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிறார். ஆமென். எல்லா அருளும் நிறைந்த கடவுள். நம்மளோட எண்ணங்களுக்கு ஏற்ப நீங்கள் கடவுளை பக்கத்தில் மனுஷன் போல தயவு செஞ்சு வைக்காதீங்க. உங்களுக்கு பயம் இருக்கணும். அவரை கண்டா மரியாதை நிமித்தமாக எவ்வளவு பெரியவர் என்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். அவரோட இடத்துக்கு, அவரோட வான் வீட்டிற்கு நம்ம ஒன்றுமே இல்லைதான், முட்டாள்கள் தான், ரொம்ப வீக்கான ஒரு ஜனங்கள். நம்ம பொய்யும் புரட்டும் அழுகையும் ஆர்ப்பாட்டமும் கொண்ட மக்கள் தான். நம்மை அப்பேற்பட்ட எல்லா அருளும் நிறைந்த கடவுள் தன்னுடைய வான் வீட்டிற்கு, எங்கள் புலம்பல் அழுகையே இல்லாத ஒரு வீட்டிற்கு நம்ம தகுதியே இல்லை. ஆனால் கடவுள் நமக்காக இரத்தம் சிந்தி, நமக்காக பலியாகி, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வாசலை திறந்து விட்டு இருக்கிறார். ரொம்ப நன்றி கடன் வேணும் நமக்கு இனி இருக்கிற நாட்களில். அது உங்களுக்கு புரிதலுக்கு முதல்ல வரணும். உங்களுக்கு இன்னும் புரியலை, மேலோட்டமாக தான் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை. ஒரு 80-85 வச்சுக்கோமே மேக்சிமம். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு வயசு என்ன, அதோட இதை கழிச்சு பாருங்கள். அந்த 85 நமக்கு கண்ணு காது கையெல்லாம் சரியாக இருக்குமா? கிடையாது. அதனால் இருக்கிற ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. அந்த வான் வீட்டில் பங்கு கொள்ள நம்மை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்திற்கு பின் இந்த உலகத்தில் கண்டிப்பாய் துன்பம் உண்டு. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கேள்வி இருக்கும். நம்ம தான் கடவுளால் ஒரு மீட்புக்கு வழிவகுக்கப்பட்டிருக்கோமே, கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கோமே, எதுக்குத்தான் இந்த துன்பம்? எவ்வளோ அலகழிப்பாக இருக்குது, இந்த துன்பம் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குமே, கடவுள் ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பல வசனங்கள் நமக்கு அதுக்கு புரிய வைக்க வந்தாலும், சிம்பிளாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நம்புறீங்க, ரொம்ப தகுதியாக இல்லை, ஆனாலும் நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. உங்களுக்கு எல்லா இடத்தையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போகலான்றீங்க, தங்கிக்கலான்றீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அதனால் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, ஒரு துணைக்கு பக்கத்தில் இருப்பா அப்படின்றீங்க. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீட்டை சூறையாடி அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு ஒருத்த ஓடிட்டான்னு வச்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? போயாச்சு. இப்போ அடுத்த ஒருத்தன் வரான். ஐயா, எனக்கு ஒன்றுமே இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, என்னைய கொஞ்சம் பராமரிக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் கொஞ்சம் விடுறீங்களா, பெரிய இடமா வச்சுருக்கீங்க, என்னைய கொஞ்சம் விடுறீங்களான்னு கேட்டால் அவர் திரும்பியும் விடுவாரா? மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் தூதர்களை தன்னோடு வைத்து கொண்டார். அவை பிசாசுகளாக மாறினது. அப்போ தான் அவர் தன் சாயலாக நித்தியத்துக்கும் இருக்கும்படி தன் பிள்ளைகள் என்று உருவாக்குவோம். இந்த பிசாசு எடுத்துகிட்டு போன இடத்த, நிறைய தூதர்களின் இடம் காலி ஆயிடுச்சு, அதற்கு பதிலாக தன் பிள்ளைகளையே நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறத அவருடைய திட்டம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வலினா என்னன்னு தெரியணும், துன்பம்னா என்னன்னு தெரியணும். அதிலும் கூட தன்னை தேடுபவர்கள் வான் வீட்டை அடையட்டும்னு விட்டுட்டார். அவ்வளோதான். இந்த துன்பம் உங்களுக்கு நல்லது.
இந்த துன்பம் தான் உங்களை புடமிடுது. இந்த துன்பத்தினால தான் நீங்கள் கடவுளை தேடியே வந்திருக்கிறீங்க. ரொம்ப உண்மைங்க அது. இன்றைக்கி துன்பம் இல்லாதவங்க 2 வகையாக நான் சொல்கிறேன். துன்பமே இல்லாதவங்க கடவுள் பக்கமே வர்றதில்லை. இன்றைக்கி தெரு வழியாக பாருங்கள், ஒரே கொண்டாட்டமாக வெளியே சுற்றிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு தெரியலாம். அது துன்பமே இல்லை, படலை. இன்னும் இது ஒரு ரகம். இன்னும் துன்பம் நிறைய படுறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் கடவுளை தேடவே மாட்டாங்க. இந்த கடவுளை எனக்கு என்ன செஞ்சார், இவரை தேடி நான் எதுக்கு வர்றேன் அப்படின்னு தூஷணம் செய்கிற மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஏன் தூஷணம் செய்கிறாங்க அப்படின்னா கோபம், கடவுளை பற்றிய அறியாமை. கடவுள்கிட்ட போனால் அவர் எல்லா அருளும் நிறைந்தவருங்கிறதுல தெரியாது. அதனால் கோபத்தின் நிமித்தமாக வெளியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, துன்பம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நான் கரெக்டாக கோயிலுக்கு போகிறேன்பான்னு நம்பிக்கையே இல்லாமல் சும்மா சும்மா வந்துட்டு உட்காந்து எந்திரிச்சிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. தன் வாழ்க்கைக்குள்ளே துன்பம் வந்தால் ஏற்றுக்கவே முடியாது. கடவுள்கிட்ட வந்து புலம்பிட்டு போகிறது. இப்போ இந்த வகையில் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா இதையும் எல்லாத்துக்குமே பதில் இங்கே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இப்போது என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், என்ன ஆனாலும் நாங்கள் கடவுள்கிட்ட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் வச்ச பேர். என்ன பேர்? அல்லேலியா கோஷ்டின்னு. ரைட்டுங்களா? நீங்கள் வச்ச பேர் தான் அது. ஐயோப்பா இதுக்குள்ளே பயங்கர அல்லேலியா கோஷ்டிப்பா, இது ஜபக்காரங்கனால ஓடுறது. இந்த கோஷ்டிக்கு என்ன பண்ணுது? இது ஒரு கூட்டம். இன்னொரு இந்த எக்ஸ்ட்ரீமில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறது, கடவுளை பற்றி அறியாமையிலே உட்காந்துருக்கிறது, இது ஒரு கூட்டம். நடுவில் ஒரு கூட்டம் இருக்குது, நான் எனக்கு கடவுள் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னப்பா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை கேட்டால் தெரியாது, ஆனால் எல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுமா இருக்கும். நீ அனலாகவும் இல்லாமல், அதான் நம்பர் 1. நீ குளிராகவும் இல்லாமல், இது கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் பக்கம் போகாமே விட்டாலும் சரி, நீ அனலாகவும் இல்லை குளிராகவும் இல்லாமல் நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே. இதான் இந்த நடுவில் கோயிலுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு போகிறது, ஒன்றும் தெரியாது. நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினாலே நான் உன்னை துப்புவேன். பாருங்க, கடவுளுக்கு எது ரொம்ப அருவருப்பாக இருக்குதா? நீ ஒன்று அனலாக இரு, கடவுள்கிட்ட ஒழுக்கமாக இரு, இல்லையா இன்னும் கடவுளே தெரியாதுன்னு சொல்லு. அப்போ ஒன்று பரலோகம் போகும், ஒன்று நரகத்துக்கு போகும். ஆனால் வெதுவெதுப்பாய் இருக்கிற கிறிஸ்தவன், நான் கடவுளை தெரியும்னு சொல்கிறது, கோயிலுக்குள்ளே வர்றது, ஆனால் உள்ளடி வேலை பார்க்குறது, ஜாதியை பார்க்குறது, உள்ளே வந்தால் சண்டையை மூட்டி விடுறது, ஒரு காரியத்தை நடக்க விடுறது இல்லை, ஒரு வசனமும் தெரியாது, சாமியார்களை அடிக்க போகிறது, வேண்டாதது புறம் பேசுறது, எல்லா உள்ளடி வேலையும் ஒரு கிறிஸ்தவன் செய்கிறது, வெளியில் லஞ்சம் வாங்கிறது. இந்த வேலைகளை பார்க்குறவங்கள வெதுவெதுப்பானவர்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போ அப்படிப்பட்டவர்களை நான் துப்புவேன். இன்னொரு வருஷம்லாம் நான் அவர்களை கக்குவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள்னு இதுக்கு ஒரு பேரே இருக்குது, வெதுவெதுப்பாய் இருப்பவர்கள். எத்தனை காலம் நம்ம வெதுவெதுப்பாகவே இருக்கிறது சொல்லுங்கள்? உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். எனக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஈஸியாக இருந்திருக்கும், உனக்கு உதவி செய்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ சூடாக ஒரு பக்கம் மக்கள் இருக்காங்க, குளிர்ச்சியான மக்கள், கடவுளே தெரியாது, கடவுளை பற்றி அறிவும் கிடையாது, கடவுளை தூஷணம் பண்ணுகிறவர்கள். தெளிவாக இருந்துச்சுன்னா கடவுள் இந்த அனலான மக்களை அங்கே அனுப்புகிறார், அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கிறது, அவங்க ஒத்துக்கொண்டு வர்றாங்க. ஆனால் இந்த வெதுப்பெதுப்பானவர்கள், நடுவில் இருக்கிறவன் பெருமையினால் அவன் சீரழிவான். எனக்கு தெரியாதா, நீ யார் என்னை சொல்கிறதுக்கு? இந்த வெதுவெதுப்பிலே அழிகிறான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ இந்த 2 பக்கத்தில் இருந்திருந்தா எத்துணை நலமாய் இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பம் அந்த தூதர்கள் படாததுனால ஆண்டவரை அவர்கள் தூஷித்தார்கள். விண்ணகத்திலே பெரும் பிரளயம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். நம்மெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கோடி வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது.
அப்போ 1/3 பிசாசாக மாறி, ஆண்டவருக்கு இன்றைக்கும் தொந்தரவு தான் அதுகளால், நமக்கு அதுகளால் தான் தொந்தரவு. அதனால்தான் தன் சொந்த பிள்ளைகளை அவர் சிறிது காலம் சோதித்து துன்பம் என்னும் உலை வழியாக நம்மை அவர் மீட்டெடுக்கிறார். ஆமென். துன்பம் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அதை எப்படி அமைதியாக எடுத்துக்கொள்கிறீங்க, நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்கிறீங்க, கடவுள் செய்வார்னு பேசாமல் விட்டுட்டு இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, கெட்ட காரியங்களை பண்ணாதிருங்கள் சொல்கிறேன். எனக்கு ஒரு சமயம் ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி ரொம்ப ரொம்ப மோசமாக எழுதி போட்டார். அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாச்சு. அது முதல் தடவை எழுதி போட்டது. எனக்கு அதை ஜீரணம் பண்ணவே முடியல. என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஊராக போகிறோம், கால் வலிக்க நிற்கிறோம், எவ்வளவு உடம்பு பிரச்சனை இருக்குது, இந்த வயசு வேறு, அதில் எல்லா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது, இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி வேறு கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நான், எப்படி ஒன்றுமே தெரியாமல் இப்படி பொது இடத்துல 1000 பேர் 1,00,000 பேர் பார்க்குற இடத்துல போட்டு விட்றாங்க. இவங்களுக்கு யார் என்னன்னே தெரியாது. என்ன மாதிரி ஜனம் இது? அப்படி என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப மன கசந்து போச்சு, ரொம்ப கோபம் எனக்கு. அப்போ நம்ம ஆளுகள் எல்லோரும் இப்படி அமைதியாக இருந்து, என்ன பண்ணுற சிஸ்டர், விடுங்க 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 அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு தோழி இருக்கிறாங்க, அவங்க ஹிந்து. அப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து ஏன் கேட்குறேன், என்ன பண்ணி விட்டானுங்க தெரியுமா, என்னை பற்றி இப்படி எழுதியிருக்காங்கன்னு. அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன்னா உண்மையில் சொல்கிறேன், மற்ற மதத்தினர் அவங்க குருஜின்னு சொன்னால் அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கங்க. குருஜின்னா அவங்களுக்கு எல்லாமே. அப்போ அந்த குருஜி யாரை குருஜியாக ஏற்றுக்கிறாங்களோ அதனால தான் அவங்க பாத பூஜையெல்லாம் செய்கிறாங்க. அவர் கோணாதபடி நடந்துக்குவாங்க. அவர் செய்யினா செய்வாங்க, செய்யாதன்னா செய்யவே மாட்டாங்கங்க. அப்படி அவங்க இருந்துக்குவாங்க. ஏன்னா கடவுள் நம்மகிட்ட பேசுறது இல்லை, இவங்க வழியாக தான் நமக்கு கடவுள் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு பண்பாடு என்னை ரொம்ப வியக்க வச்சுருக்குது. அப்போ என்னை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் கூட எப்படி இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது எங்கள் குருஜியை நாங்கள் அப்படி தான் பார்த்துக்குவோன்னுவாங்க. அவங்க குருஜியை அது பொய்யோ ரைட்டோ அவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க. இங்கே நம்ம போதகர்களை அவ்வளவு அசால்ட்டாக நடத்துறது, கேவலமாக பேசுறது, மரியாதை குறைவாக நடத்தி எண்ணங்களே மரியாதை குறைவாக தான் நினைக்கிறது. யார் இந்த அம்மா, எங்கே ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கு, கல்யாணம் ஆச்சா இல்லையா, என்னவா, இப்படி ஒரு மரியாதையோட பார்க்குறது தெரியறது இல்லை நமக்கு. யார் இப்போ நல்லவங்க சொல்லுங்கள், யார் நல்லவங்க இப்போ இந்த உலகத்தில்? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெது வெதுப்பாக இருக்கிறாய், அவங்கள மாதிரி குளிராக இருந்தாலும் எனக்கு நல்லது, ஏன்னா அவங்க உள்ள எண்ணங்களாவது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறார். திருமண ஊமை அதைத்தான் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் தான் அழைக்கப்பட்டவங்க, வெந்நீர் ஆடை நமக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் நம்ம யாரும் அங்கே போக போகிறதில்ல. அதனால தான் வெளியில் நிற்கிற ஜனத்தையெல்லாம் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்கிறார். அந்த ஜனமெல்லாம் உள்ளே போகும், நம்ம ஜனந்தான் வெளியில் நிற்க போகுது ஒரு நாள். ஏன்னா உண்மையாக இல்லை, அனலாகவும் இல்லை குளிராகவும் இல்லாமல் போச்சு. உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க. ஒரு பயம் வரணும். உங்கள் குடும்பத்தாரை நினச்சாவது, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அவங்க பரலோகம் போகணும்னா அதுக்கு பொறுப்பாளி நான், அந்த பயம் இருக்க வேண்டும். அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியமா. அப்போ நான் நடந்ததை சொல்லி நான் அழுதேன். இப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா, அதை எடுக்கவும் முடியாதா, காலகாலத்துக்கு அது நிற்குமா, எவ்வளோ அவமானம் பாரு அப்படி சொன்னோன்னு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அவங்க டக்குன்னு சொன்னாங்க, ஏய் விடு, எனக்கு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் அந்த பைசாவை கொண்டு போய் எவன் எழுதுறானோ அவன் பேரை சொல்லி ஸ்வைன்னு வெட்டி, இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நீ போய் செய்யாத, அவன் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு நினைக்காத, அப்படி போய் போட்டு வந்தா அவன் நாசமாக போவான், அதனால் எவன் பேருன்னு சொல்லிச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அஜிச்சோ அந்த மாதிரிலாம் நீ செய்யாத அப்படின்னு. நானாக இருந்தால் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ தான் நான் வித்தியாசத்தை உணர்ந்தேன். ஓ, எவ்வளவு சுலபமாக அந்த ஒரு துன்பத்தை அவங்க கோபமாக அவங்களுக்கு வெளியேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? காசை வெட்டி போட்டால் அவன் செத்தான், ரத்தங்கக்கி சாவான், பில்லி சூனியை வைக்கலாம், அவன் அன்னைக்கே போயிடுவான்.
அவன் தொழிலை முடக்க முடியும், அவன் கை காலை முடக்க முடியும், அவன் குடும்பத்துக்குள்ள ஆக்சிடென்ட்ஸை கொண்டு வர முடியும். இதெல்லாம் தான் மற்ற மார்க்கங்கள் பண்ணுகிறது. எனக்கு அன்னைக்கு அவ்வளோ துக்கத்தின் மத்தியில் அவங்க சொன்ன உடனே எனக்கு பயங்கரமாக ஒரு கதவு திறந்தது. துன்பத்தை தாங்குவது தான் எவ்வளவு நல்லது. அது இல்லாமல் நம்ம மைண்டை மனதை வேற பக்கம் செலுத்தினோம்னாலே நமக்கு ரிவெஞ்ச் வருது. கோபம், வன்மம் பயங்கரமாக அவங்களுக்கு எப்படி குடைச்சல் கொடுக்கலாம், அவங்கள கோர்ட்டு கேஸுக்கு எப்படி இழுக்கலாம், அவங்க மேலே இல்லாத பொல்லாத எப்படி எழுதி போடலாம். இது எல்லாமே அந்த தீயவன் பிசாசு செய்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு துன்பம் இருக்கிறதா, அமைதியாக பொறுமையாக நீ ஏற்றுக்கொள்ளத. துன்பம் சிறிது காலம் உங்களை சீர்படுத்தும். அமைதியாரு, ஆண்டவர் இருக்காரு, அவரை மட்டுமே நம்புறது. அதான் நம்ம வேற எந்த விஷயத்தையும் நம்புறது இல்லை. அந்த கடவுள் ஒரு நாள் அதற்கு பதில் கொடுப்பார் என்று நம்ப சொல்லுது. அப்போ அவர் சீர்படுத்துவார், உறுதிப்படுத்துவார், வலுப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமென். அவர் நிலை நிறுத்துவார். அன்பார்ந்தவர்களே, துன்பத்தை தாங்க முடியல, ரொம்பவும் எங்களுக்கு துன்பமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ரெஷன், ரொம்ப அழுக வந்துச்சுன்னா இதை எப்படி கடந்து போகிறது, ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் சட்டுன்னு என்ன பண்ணுங்கள், ஓரமாக போய் உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கே அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்பவும் மனம் உச்சத்தில் போய் நம்பிக்கை இழந்து ரொம்ப அழுக ரொம்ப அவமானப்பட்டு நின்னீங்கன்னா அமைதிப்படுத்துங்க, பைபிள் எடுத்துகிட்டு ஓரமாக உட்காருங்க, கொஞ்சமாக வாசிங்க, அப்படியே வாசிங்க, வாசிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் அதை முடித்து நீங்கள் இப்படி திரும்பி பாருங்கள், உங்களோட துக்கம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் கடவுள்கிட்ட பேசிட்டீங்க அந்த இடத்துல. இது பெரிய மருந்துங்க. கையிலே தான் பைபிள் இருக்குது. ஒரு ஓரமாக உட்காந்து அமைதியோடு நீங்கள் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிங்க. பைபிள் வசனத்தை வாசிங்க, ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசிங்க. அப்படியே உங்கள் துக்கம், அந்த கவலை என் மீது போட்டு விடுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. உன் கவலையெல்லாம் என் மீது போட்டு விடுன்றாரு. அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்க. அந்த பக்கமாக நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்கள் பைபிள் கையில் இல்லை, எல்லார் கையிலையும் இருக்கிறது ஃபோன். நீங்கள் யூடியூப்பில் போய் கிறிஸ்தவ பாடல்கள், அவ்வளோதான், இயர்ஃபோனை தூக்கி போடு, 4 பாட்டை சேர்ந்த மாதிரி கேட்டு பாருங்கள். அப்படியே அந்த துக்கம் வெளியேறும், அது உள்ளேருந்து வெளியேறும், அந்த ஆவி வெளியேறும். இதெல்லாம் நிதர்சனம் இல்லையா? யாராவது ஜபக்காரவங்கள்ட்ட கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிடுங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. உங்களை விட ஆவிக்குரியவற்றில் மேன்மையாக இருப்பாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு. இப்படி சில காரியங்களை செஞ்சு அதிகமாய் உள்ளத்தை பாதிக்காதபடி உங்கள் உள்ளத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து கடவுளுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எதை நான் அவரோட காரியத்தை எங்கேயும் நான் விட்டு கொடுக்கறதே இல்லை. அவர் பார்த்து கொள்வார். இன்ன வரைக்கும் என் பெற்றோருக்கு எதுவும் ஆகாதபடி பார்த்துக்கிட்டார். 2 பேருக்குமே கொரோனா வந்துச்சு. அந்த வீட்டை மொத்தமாக எல்லாரையும் வெளியேற்றிட்டு நான் மட்டும்தான் அவங்களோட இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி எங்கள் அப்பாவோட இதில் ரூம்குள்ளே போகிறேன். நைட்டு ஒரு 12 மணிக்கு ஏதோ வீசிங்க அப்படியே சத்தம் கேட்குது. நான் அந்த ரூம்குள்ளே இருட்டு ரூமு, அந்த கொரோனா காலத்தில் நான் உள்ளே அப்படி நுழையிறேன். வெறும் கும் இருட்டு. அப்போல்லாம் இது ஸ்டார்டிங் சீசன் அந்த கொரோனாவோடது. இந்த ஜெர்ம்ஸ் என்ன கலரில் இருக்குன்னா வெளியே சயின்ஸ் சொல்லவே இல்லை. கொரோனா இருக்குது அவ்வளோதான் வந்துச்சு. ஆனால் என் கண் வழியாக நான் அன்றைக்கி பார்த்தேன், பொட்டு பொட்டு பொட்டா நல்ல ப்ளூ கலரில் அந்த ரூம் முழுக்க பொட்டு 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 அப்படியே நேவி ப்ளூ கலரில் அப்படியே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் தெரியாமல் மாஸ்க் போடாமல் எங்கள் அப்பா ஏதோ இரும்புறாரேன்னு சொல்லி ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு செகண்டுக்கு அப்புறம் நான் உணர்ந்தேன், இதுதான் அந்த ஜெர்ம்ஸ் போல் இருக்குது. அப்படியே வெறுக்கண்ணில் ப்ளூவாக இருக்குது. எனக்கு அப்படியே ஒரு பயம்னா நடுக்கி போச்சு ஒரு செகண்டு. இப்போ என்னாச்சு, அதெல்லாம் நம்ம மேலே ஏறிடுச்சு, நமக்குள்ளேயும் வந்துடுச்சு. அன்னைக்கு இருந்த உயிர் பயங்கிறது வேற இல்லையா? அப்படியே நடுங்கிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், குடும்பம் இருக்குது,
3 பேர் சேர்ந்து இந்த பெரிய பங்களாக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு முடிஞ்சோ போல இருக்குது. அப்படி தான் ஒரு பயம். அப்புறம் நான் மெதுவாக லைட்டை போட்டு, எங்கள் அப்பாவுக்கு மூச்சே விட முடியல, 85 வயசு அப்போ அவருக்கு. அப்புறம் மெதுவாக அவருக்கு ஹாட் வாட்டரை கொடுத்துட்டு மாத்திரையை திருப்பி பேராசிட்டமாலை போட்டு படுக்க வச்சுட்டு அடுத்து என் ரூமுக்கு போகும்போது, இனிமேல் மாஸ்க் போட்டா என்ன போடாட்டி என்ன, எல்லாம் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. 12லேருந்து 3 மணி வரங்க நான் அப்படி தான் ஒரு போராட்டத்தில் இருந்தேன். பிசாசு அவ்வளோ சத்தமாக பேசுது, அவ்வளோதான், நீ மறிச்ச, 3 பேர் செத்து போவீங்க, இன்றைக்கி ராத்திரியோட போயிடுவீங்க, சடலமாக கிடப்பீங்க, யாரும் உள்ளே வரமாட்டான், எப்படி 2-3 நாளைக்காவது நீங்கள் 3 பேர் அழுகுன உடலாக நீங்கள் கிடப்பீங்க, நீ என்னத்தை கடவுளுக்கு போய் இருந்த, அதெல்லாம் நிஜ மாதிரியே தெரிஞ்சிச்சு எனக்கு. ஐயோயோ சொல்ல முடியாது. அதை கொரோனாங்கிறத விட, உயிர் பயங்கிறத விட, இந்த பிசாசு என்னை 3 மணி நேரம் வச்சு அவ்வளோதான் போராட்டம் பண்ணுச்சு எனக்கு. கடைசியில் எப்படியோ நானே மயங்கி விழுந்து தூங்கிட்டேன். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சா நான் கம்ப்ளீட்டாக வேற ஆளாக இருக்கிறேன். நான் நினச்சேன் எந்திரிச்சாலும் நான் தேரமாட்டேன் போல இருக்குன்னு நினச்சேன். 6 மணிக்கு எந்திரிச்சு, யாராது முன்னாடி பேசுகிறா நீனு அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த நைட்டு 12லேருந்து 3 மணி இதெல்லாம் பிசாசின் நேரம். எப்பொழுதுமே 12 to 2:30 உங்களுக்கு ஒரு கவலை இருந்துச்சுன்னா அதை 100 மடங்காக ஆக்கி காட்டும் அந்த நேரம். ஆனால் அதே சமயம் நீங்கள் 4 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு அந்த துக்கத்தோடு படுக்கிறீங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன், ஒரு தெம்பாக தான் இருப்பீங்க. ஏன்னா அது கடவுளின் நேரம் ஆரம்பிக்குது 3 மணிலேருந்து. அதனால தான் 3 மணிலேருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதை அதிகாலையில் ஆண்டவரை தேடுபவன் கண்டடைவான். நீங்கள் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. எங்கள் ஊழியத்தில் 24 மணி நேரம் ஜெபம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி கடவுளுக்கான பணிகளை ஏதாவது எடுத்து செய்யும் பொழுது அந்த உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறவுகள் கிடைக்கும் பொழுது தான் உங்களை பலப்படுத்த முடியும். சீர்படுத்துவார் பலப்படுத்துவார்னு உங்கள்கிட்ட ஒத்தையாக சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இங்கே ஒரு குரல் கேட்கும் போது ஒரு குரூப் அதை எடுத்துக்கொள்கிறது. பொதுவாக பாருங்கள், மிலிட்ரியிலேருந்து எல்லாமே ஒரு கிளாஸ் டாக்டர் ஆகிறாங்க, 5 வருஷம் MBBS கிளாஸ் தான் அங்கே நடக்குது. ஒரு குரூப்புக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக நடக்கும். இஸ்ரேல் ஜனத்தை 40 ஆண்டுகள் வனாந்தர தேசத்தில் ஒரு பெரிய குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கடவுள் கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக வழி நடத்திக்கிட்டு இல்லை அந்த இடத்துல. அதனால் பெரிய குழுவாக இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன குழுவோ பெரிய குழுவோ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக உட்காந்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என்கிட்ட தனியாக பேசட்டும், நீ ஒரு நேரம் தூங்குவ, ஒரு நேரம் எந்திரிப்ப, ஒரு நேரம் வேண்டாத வேலை செய்வேன், அது ரொம்ப கஷ்டம் போகிறதுங்கிறது. புரியுதுங்களா வித்தியாசம் என்னென்னு? அதனால் உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்தை ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, நமக்கு எல்லாருக்கும் கடவுள் நலமான திட்டத்தை தான் வச்சுருக்காருன்னு சொல்லியாச்சு. நம்முடைய அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதனால் ஆவியானவர் நமக்கு வச்சிருக்கிற நலமான திட்டத்தை நோக்கித்தான் நம்மை வழி நடத்துவார். புரியுதுங்களா? எது நடந்தாலும் நமக்கு நன்மையே அவர் செய்வார்ங்கிற உறுதிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும். நமக்கு நேர்ந்த துன்பம் கூட நமக்கு நன்மையானதாய் மாற்றுவார்னு நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த துன்பமாக இருந்தாலும் சரிங்க. அதனால தான் சில சாட்சியங்களை உங்களை கேட்க வச்சோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த அம்மாவை நான் பார்த்த பொழுது ஒரு தெளிவே இல்லை, புத்தி தெளிவே இல்லை. அவங்கள்ட்ட கலைக்கு போய் தான் கிடந்தாங்க. வாரத்துக்கு 2 கோர்ட்டு படி ஏறணும், வேறு வேறு கேஸுக்கு. வாரம் 2 கேஸ் மாறி மாறி போகும். வெறும் கோர்ட்டு கேஸு, பணம் எதுவுமே வரத்தே கிடையாது. 2 பசங்க, 2 தருதலையாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நல்ல குடும்பத்தில் ரொம்ப பண வசதியோடு இருந்தவங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் புருஷங்கார 2 கோடி அவங்க தலையில் கட்டிட்டு ஓடிட்டா. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 கோடிங்கிறது என்ன செய்வாங்க? அவங்க எல்லா கேஸும் அவங்க தலையில், கையெழுத்தெல்லாம் இவங்க பேரில் வாங்கிட்டு ஓடிட்டாவன், பணத்தை சுருட்டிட்டு. இன்றைக்கி அதை தான் சொன்னேன், யாரை நம்புறது? புருஷன் 2 கோடியை 2 குழந்தைங்க வச்சுருக்கிற ஒரு பெண் மேலே கட்டிட்டு ஓடுவானா? கேவலம். இன்றைக்கி இருக்க மனிதர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப கேவலம். அவங்க அப்படியே புத்தி பேதலிச்சு 2 பசங்களும் கெட்டு குட்டிச்சவராகி ஒரு பைத்தியத்தோட நிலைமை மாதிரி தான் அன்றைக்கி சேர்ந்தாங்க. 6-7 வருஷம் நின்னாங்க, இந்த இடத்துலையே நின்னாங்க.
ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கேஸாக வெளியேறிச்சு. எதுவுமே இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் கடவுள் செய்தார் அவர்களுக்காக. ஆமென். அவரை நாடுவோருக்கு நன்மை ஒன்றும் குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவரை நாடுவோருக்கு நன்மை ஒன்றுமே குறைவுபடாது. அவரை நாடுங்க. உங்களுக்கு இன்றைக்கி துக்கமாக இருக்கலாம், இதெல்லாம் மாறவே மாறாதா, எத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கேன்னு. நீங்கள் வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கக்கூடும். ஒரு மனமாற்றத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. நான் எந்த இடத்துல தப்பு செஞ்சேனோ அதை நான் செய்ய மாட்டேன். நான் நிதானப்படுத்துவேன். 10 பேர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் செய்வேன். எல்லா விஷயத்தையும் உங்களை விட அறிவாளிகள்கிட்ட கொஞ்சம் கேட்டு செய்யுங்க, நிதானம் பண்ணுங்க. திரும்பியும் குழிக்குள்ளே நீங்கள் விழமாட்டீங்க. இன்றைக்கி எப்பேற்பட்ட குழிக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் அதை தான் எங்கள் ஊழியர்கள் இன்றைக்கி உடை உடுத்தி உங்களுக்கு சொல்ல வருகிற காரியமே அதுதான். நாங்கள்லாம் எப்பேற்பட்ட யோசேப்பை எல்லா அண்ணன்மார்களும் சேர்ந்து ஒரு குழிக்குள்ளே தான் விட்டாடுங்க. அந்த குழியோடு நான் இறந்து போவேனோன்னு யோசேப்பை அழுதார் அன்னைக்கு. ஆனால் கடவுள் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரியாய் அவர் மாற்றினார். அது வெறும் கதை அல்ல. முதல்ல அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே அது இருக்குது. உங்கள் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன்.